ஐயா வணக்கம். ஸ்ரீ வராகமி ஜோதிட பயிற்சி மையத்துடைய 12வது கருத்தரங்கில் லட்சுமண ராசா பயணித்த உடல் ஐயா அவர்கள் நெடுமாறவர்களுக்கு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாளும் தரும் நாலாம் பாவம், நாளும் தரும் நாலாம் பாவம் தலைப்பில் பேச இருக்கிறார். ஐயா அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்கிறேன். ஐயா கொஞ்சம் பாருங்க ஐயா. ஸ்ரீ வராகி ஜோதிடம் மற்றும் பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனர் குரு ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய ஜோதிட ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வேளை மறந்தாலும் குருவேளை மறவேணும். இயன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இன்னைக்கு நான் வந்து 4ஆம் இடத்தை பத்தி பேசுறேன். அந்த 4ஆம் இடத்துக்கு ஒரு தாய் என்ற அந்தஸ்தை கொடுக்கணும்னா அந்த தாய் வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே எவ்வளவு சந்தோஷப்படுறாங்களோ அதை விட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தன்னுடைய பையன் கல்வி, கேள்வி, அறிவியல், சமுதாயத்துல ஒரு உயர்ந்த புகழில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பெற்று எடுத்து போது என்ன சந்தோஷப்பட்டாங்களோ அதை விட ஒரு மேன்மையான சந்தோஷம் அடையாண்டு ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இப்ப கொடுத்த தலைப்பு வந்து நாளும் தரும் 4ஆம் பாவம். இப்ப 4ஆம் பாவம்னா என்னங்க ஐயன்னா, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், அடிப்படை கல்வியை தாண்டி ஒரு பட்டய படிப்பு. அடிப்படை கல்வியை தாண்டி பட்டய படிப்பு படிக்கணும்னா 4ஆம் இடம் சிறப்பா இருக்கணும். அப்போ ஒருத்தருக்கு வந்து நல்ல சுகமான வாழ்க்கை அமையணும்னா 4ஆம் இடத்துல வந்து இப்ப வந்து தாயாரை பத்தி எடுத்துக்கணும். 4ஆம் இடத்துல வந்து 4ஆம் இடத்துல ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்ததுன்னா அவங்களுடைய அந்த 4ஆம் இடத்துக்குரிய காரக கிரகம் சந்திரனை எடுத்துக்கணும். அந்த 4ஆம் இடத்துல லக்னத்துக்கு வந்து அவங்களுக்கு எந்த பாவம் வருது அந்த 2 கிரகத்தையும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாய் வந்து நல்ல நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சப்போஸ் அதுல ஏதாவது பாதிக்கப்பட்டு இருக்குது, அசுப கிரகங்கள் இருந்ததுன்னா அதனுடைய தசாபத்தி காலத்துல தாய்க்கு வந்து ஒரு மாரகத்தையோ உடல் தொந்தரவு எதோ ஒண்ணு தரும் அப்படின்றத எடுத்துக்கலாம். இது வந்து தாய் ஸ்தானம். சரி, தாய் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து வண்டிக்கு வரும். 4ஆம் இடத்துல சுபகரங்கள், இயற்கை சுபகரங்கள் இருந்து அந்த 4ஆம் இடத்துக்குரிய அதிபதி, வாகனத்துக்குரிய அதிபதி டெய்லி ஒரு நாட்டி 2.5 நாளைக்கு ஒரு வாட்டி மாறுற சந்திரனை எடுத்துக்கணும். அப்படி இந்த 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன் பிளஸ் சுக்கரன், இந்த வாகனத்தை குறிக்கக்கூடியது சுக்கரன் வந்துடும். இந்த சுக்கரன் ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்து அவங்க கூட அந்த சுக்கரனா இருந்தா அவங்களுக்கு அமையக்கூடிய வாகனம் வந்து மிகவும் சொகுசான வாகனமா அமையும். சாதாரண வாகனம் அமையாது. BMW, பென்ஸ், லூசிடார் இது போல வந்து விலை உயர்ந்த மதிப்பு கார்ல அவங்க போவாங்க. அது கூட ஒரு சனியோ கேதுவோ பாவக்கிரக சம்பந்தப்பட்டு போச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த காயலாங்கல்ல செகண்டரி இருக்கிற வாகனம் அவங்களுக்கு நல்லா சூட்டபிளா இருக்கும், ராசியா வரும். அவங்களுக்கு இயற்கை சுபகிரகம் நல்லா இருந்து போச்சுன்னா நல்லா இருக்கும், செகண்ட் இருக்கும். இது வந்து வாகனத்துக்கு முடிஞ்சு போச்சு. அந்த 4ஆம் இடத்துக்குரிய சந்திரனை எடுத்துக்கணும். காலபுருஷ தத்துவத்துக்கு அவங்க லக்னத்துல இருந்து 4ஆம் இடம் எதுன்னு அதையும் பார்த்துக்கணும். 2வது வந்து சுக்கரனை எடுத்துக்கணும். இந்த 3 கிரகத்தையும் வந்து கம்பைன் பண்ணி சுபகிரகமா இருக்கா இப்படி இருக்கும். அது கூட பாவகிரகம் மிக்ஸ் ஆயிருக்குதா, எந்த காலகட்டத்துல இருக்கு வாகனத்தால் விரயங்கள் ஏற்படும், ஒரு புது வாகனம் வாங்கலாம், வண்டி வாங்கலாம். இப்போ தாயார் முடிஞ்சு போச்சு, வாகனமும் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து சொத்து அவங்களுக்கு இந்த 4ஆம் இடம் எடுத்துட்டீங்கன்னா 4ஆம் இடத்துல வந்து ராகு கேது இருந்து போச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க வீட்டுல அடிச்சு சொல்லுங்க, வாஸ்து குறைபாடு உள்ள மண் மனை தான் அமையும். ஜோதிடம் என்பது வேறு, வாஸ்து என்பது வேறு கிடையாது. ஜோதிடமும் வாஸ்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அப்ப 4ஆம் இடத்துல வந்து ஏன்னா வீடு, மண், வண்டி, வாகனம். அப்ப 4ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்து போச்சு. அந்த பாவகிரகம் இறந்துட்டாலே அவங்க கண்ணுக்கு ஏதாவது ஒரு வாஸ்து குற்றம் அந்த வீட்டுல இருக்கும். நீங்க எத்தனை பேர்த்த கொண்டு காட்டினாலும் அது நிவர்த்தி பண்ண முடியாது. என்னன்னா அவங்க ஜாதகத்துல இயற்கையா வந்து போச்சு. அந்த காலகட்டம் முடிஞ்சு அடுத்து ஒரு சுப திசை வரும்போதுதான் அதை நம்ம நிவர்த்தி பண்ண முடியும்.
4ஆம் இடத்துல வந்து சொத்து நல்ல ஒரு நாம என்னன்னா 4ஆம் இடத்த அதிபதி ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கணும். அதுக்கு அடுத்து வந்து அந்த 4ஆம் இடத்த அதிபதி ஆட்சி உச்சமா இருக்கிறதோட இல்லாத அவர்களுக்கு வீடு கொடுத்தவனும் நல்லா இருந்து, செவ்வாய் பூமிக்காரனும் நல்லா இருந்து, சந்திரனும் நல்லா இருந்து, சுக்கிரனும் நல்லா இருந்தா தோட்டம் துறவு பங்களா கிங்களோட விட சொத்து சுகமும் நிறைய இருக்கும். அதுல வந்து அதுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது 4ஆம் இடம். அதுக்கு அடுத்து சரி வித்யாஸ்தானம் படிப்பு, அதுக்கடுத்து படிப்பு வந்துருச்சு, உத்தியோகம் வந்துருச்சு. நல்ல ஒரு உத்தியோகம் வரணும்னா 4ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலைமையில இருந்தாதான் அவங்க வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாவோ ராணுவ அதிகாரியாவோ ஒரு IAS IPS ஏன்னா ஒரு அடிப்படையில இருந்து அடுத்து ஒரு டிகிரி முடிக்கணும். அப்படி டிகிரி முடிச்சுட்டு போன பிறகுதான் அவங்க வந்து ஒரு உயர்நிலை பதவி அடைக்கணும். பட்டம் பதவிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் 4ஆம் இடம் தான். இதுதாங்க ஐயா 4ம் தரும் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடம் சிறப்பா இருந்ததுனாவே எல்லா வசதி வாய்ப்பும் அவங்களுக்கு வந்து சிறப்பா வந்து சேரும். இந்த 4ஆம் இடத்துல வந்து இந்த 9 கிரகத்தோட எந்தெந்த கிரகம் சப்போர்ட் பண்ணி வருதோ அது மூலம் அவங்களுக்கு சுபமோ அசுபமோ நடக்கும். இந்த 4ஆம் இடத்தை கூடியவர்கள் 2ஆம் இடம் சப்போர்ட் பண்ணுதா அவங்க தான் டிராவல் சொல்லி நடத்துவாங்க. அவங்க தான் பேச்சு மூலம் வருமானம் சம்பாதிப்பாங்க. பல வீடுகளை கட்டி வாடகை விடுறாங்க. ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட் வச்சு நடத்துறாங்கன்னா 4ஆம் இடம் வாகனம், 2ஆம் இடம் வருமானம், வாகனத்தினால் வருமானம், அம்மாவால் வருமானம், 4ஆம் இடத்தோட சந்திரத்தோட அம்மாவால் வருமானம். சரி 4ஆம் இடத்த அதிபதியோட இந்த குழந்தைகளை குறிக்கூடிய சம்பந்தப்பட்டு விடுது, பிள்ளைகளால் வருமானம். சோ அந்த 9 கிரகத்தையும் எது கூட கனெக்டிவிட்டி ஆகுதோ அதனுடைய ஆதிபத்தியும் காரகத்தையும் எடுத்துட்டு பலன் சொன்னா ரொம்ப சிறப்பா வருன்றது என்னுடைய கருத்து. எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரத்தன சுருக்கமா பிடிச்சுக்கிறார். அழகா 4ம் தரும் 4ஆம் பாவன்றதுக்கு மிகச்சிறப்பா சொல்லியிருக்கார். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கம். மேன்மேலும் உங்களுடைய ஜோதிட ஆராய்ச்சி தொடரணும் எல்லாம் பரம்பரை பிரார்த்திக்கிறேன்.